வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு தேடல் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம மகாஞானி அகத்தியரோட சில வரிகளை எடுத்து பிரம்மந்தத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த ஞான பயணத்துல ஒன்னா போலாம். நம்மளோட இந்த ஆழமான தேடல் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துலருந்து. அதுதான் நம்மளோட சுவாசம். ஆமா, இந்த ஒரு செயலுக்குள்ளதான் பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, நாம எப்படி பயணிக்க போறோமோன்னு பார்க்கலாம். முதல்ல அகத்தியரோட வாக்குல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மூச்சோட ரகசியத்தை தெரிஞ்சுப்போம். அப்புறமா நமக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்கிறத உணர்ந்து கடைசியா ஒரு பெரிய உண்மையில போய் நிப்போம். ஒவ்வொன்னும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படிதாங்க. சரி வாங்க, முதல் அடியை எடுத்து வைப்போம். அகத்தியரின் வாக்கு. சித்தர்கள்லே முதன்மையானவர்னு சொல்ற அகத்தியரோட ஒவ்வொரு சொல்லும் ஏன் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அகத்தியரோட வரிகளை நாம சும்மா ஒரு கவிதையா மட்டும் பார்க்கவே கூடாது. இது எப்படிப்பட்டதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைய நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேப் மாதிரி. ஆமா, இது நமக்கான ஒரு தனிப்பட்ட பயணம். அந்த மேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது நினைக்கிறீங்க? அது வேற எங்கேயும் இல்ல, நம்மகிட்டயே தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான ஒண்ணு நம்ம மூச்சுக்காத்து. அங்கிருந்து தான் இந்த ஞான பயணமே தொடங்குது. இங்கதான் அகத்தியர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. தெய்வத்தை எங்கேயோ வெளியே தேடாதீங்க, அது நம்மளோட சுவாசத்தோட தாளத்திலேயே இருக்கிறாருன்னு சொல்றாரு. குறிப்பா ஞானத்தோட கடவுளான முருகன் வடிவத்துல. ஆமாங்க, நாம உள்ள இழுத்து வெளியே விடுற ஒவ்வொரு மூச்சுலையும் அந்த தெய்வீகம் இருக்கு. இதுதாங்க அகத்தியர் நமக்கு கொடுக்கற மூலமந்திரம். ரொம்ப சிம்பிள். உங்க சுவாசத்தை கவனிங்க, அது போற போக்க அப்படியே பின்தொடருங்க. அப்படி செஞ்சாலே போதும், அந்த பரம்பொருளான அப்பனையும் ஞான வடிவமான முருகனையும் நீங்க தெரிஞ்சுக்கலான்னு சொல்றாரு. இந்த வரிகள்ல அப்பன்னேன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது இறைவனை ரொம்ப உரிமையா கூப்பிடுற ஒரு சொல். தந்தையே இல்ல இறைவான்னு சொல்லலாம். இது படைச்ச கடவுளோட நமக்கு ஒரு நெருக்கமான சொந்தமான உறவு இருக்குன்னு காட்டுது. ஓகே, மூச்சை கவனிக்கிறது முதல் படி. சரி, அந்த படி நம்மள எங்க கூட்டிட்டு போகுது? வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள. அதனால இது வெறும் ஒரு மூச்சு பயிற்சி மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான தத்துவ பயணம். இப்படி பாருங்களேன், மூச்சுங்கிறது ஒரு நுழைவாயல் மாதிரி. அது திறந்தா நமக்குள்ள இருக்கிற முழு பிரபஞ்சத்தையும் நம்மால பார்க்க முடியும். அந்த 2வது நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிதான் இது. இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. எவ்வளோ சக்தி வாய்ந்தது பாருங்க. உன்னாலே அனைத்தும் உருவாகின்றது. இது என்ன சொல்ல வருதுன்னா, படைப்போட மூலம் நமக்கு வெளியில இல்ல, அது நமக்குள்ளேதான் இருக்குங்கிற விஷயத்த ஆணித்தரமா சொல்லுது. ஆக, இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். வெளியில நாம பாக்குற இந்த பெரிய பிரபஞ்சம், அண்டம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற சின்ன உலகத்துல பிரதிபலிக்குது. நாம பாக்குறது, உணர்றது எல்லாமே நமக்குள்ள இருந்துதான் தொடங்குது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? பிரபஞ்சமும் அது உருவாக்குனவரும் நமக்குள்ளே இருந்தா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம பாக்குற மனுஷங்க கிட்ட, நம்ம செய்யற வேலைல அந்த தெய்வீகத்தை நம்ம எங்க பாக்குறது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம கேட்ட கேள்விக்கான பதில் நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துல இருக்கு. அதாவது, கடவுள் எங்கேயோ தூரமா இல்ல, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே தான் இருக்காருங்கிற உண்மையை உணர்றதுதான் அது. அகத்தியரோட வாக்கு இது ரொம்ப அழகா சொல்லுது. தெய்வீகம்ங்கிறது நாம தேடி போக வேண்டிய ஒண்ணு கிடையாது, அது இங்கேயே இந்த நொடியில நம்ம கூடவே இருக்கு. ஏதோ தூரத்துல இருக்கிற சக்தி மாதிரி இல்ல, நம்ம கூடவே இருக்கிற ஒரு துணை மாதிரி. இங்க ஈசன் ஒரு வார்த்தை வருது. அது தெய்வீக ஆட்சியாளரை குறிக்குது. இந்த இடத்துல அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம கூடவே இருந்து நம்மள வழி நடத்துற ஒரு சக்தி, எப்பவும் நம்மளோட செயல்படுற ஒரு தெய்வீக சக்தி. இந்த வரிகள்ல எவ்ளோ பெரிய நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க. ஈசன் நம்மிடையே இருக்கின்றான், அனைத்தும் செய்வான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில நீங்க தனியா இல்ல, உங்களை வழிநடத்தவும் பாத்துக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த துணை எப்பவும் உங்க கூடவே இருக்குங்கிறது தான். இப்போ நாம இந்த பயணத்தோட முடிவுக்கு வரோம். நாம இதுவரைக்கும் பார்த்த 3 நிலைகளையும் ஒன்னா இணைச்சு அகத்தியர் சொல்ற அந்த கடைசி, அந்த இறுதி உண்மையை நோக்கி நாம போக போறோம். வாங்க நம்ம பயணத்தை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். நம்ம மூச்சு காத்துல ஆரம்பிச்சோம். அப்புறம் அந்த மூச்சு வழியா நமக்குள்ள ஒரு பிரபஞ்சத்தையே கண்டுபிடிச்சோம். கடைசியா அந்த பிரபஞ்சத்தோட சக்தி எப்பவும் நம்ம கூடவே இருக்கும்னு உணர்ந்தோம். இந்த 3 படிகளும் தனித்தனி இல்ல, இது 3ம் ஒன்னா சேர்ந்துதான் நம்மள அந்த ஒரே ஒரு மிக உயர்ந்த ஞானத்துக்கு கூட்டிட்டு போகுது. கடைசியா நாம சேர்ற இடம் இதுதான். அனைத்தும் நீயே. ஆமா,
இந்த பயணத்தோட உச்சக்கட்ட ஞானமே இதுதான். நீங்களும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் உணர்றது. அந்த இறை சக்தியும் நீங்க தான். ஆக இந்த முழு பயணத்தோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். நம்மளோட மூச்சுல ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் போய் கடைசியில எல்லாமே நாம தான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ நீங்க உங்களுக்குள்ள பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.